உங்களுக்கு பிடிச்ச ரசம் சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம் எல்லாம் ரெடியா இருக்கு. கிளம்போமா? ஆ, கிளம்போமாண்ணா? எங்க சுமதி? என்னே வேனுக்கு சொல்லிருக்கேல்ல? ஆமா ராணி, வேன் அப்பவே வாசல் வந்து நின்னாச்சு. கிளம்போமா? எங்க எங்க போறீங்க? ஆளாளுக்கு ஒன்னொன்னா பேசிட்டு இருக்கீங்க. என்ன கற்பகம், எல்லாத்தையும் மறந்துட்டியா? நான் நேத்தையே சொன்னேன்ல, எல்லாருக்கும் நல்ல நாளுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு. என்ன மைனி, அண்ணே எங்களுக்கு மட்டும் துணி எடுத்து தரல, உங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்து தராங்க. இப்போ காலையிலேயே துணி எடுக்க போனா நம்ம எப்போ வருவோன்னு தெரியாது. சாயங்காலம் ஆகமோ ராத்திரி ஆகமோ. மத்தியானம் வயிறு பசிக்கும் இல்லை மைனி, அதனாலதான் அப்படின்றதுக்காக இவ்வளவு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். போமா? அடி பாவி மனுஷா, இவரு நேதையும் சும்மா தான் சொல்லியாருன்னு பார்த்தா உண்மையாவே குடும்பம் எல்லாத்துக்கும் துணியெல்லாம் எடுத்து கொடுக்க போறாரு. அதுவும் வேன்ல கூட்டி போறாராம், பட்டாளத்தையும் இழுத்துட்டு. அதுவும் 2 தங்கச்சி மாரோலாம் சாப்பாடெல்லாம் அழகோல கெட்டி கொண்டு வந்து நிக்கல. இந்த நிலைமை வரக்கு காரணமே என் தங்கச்சி லதா தான். அடியே லதா, ஒன்னாலதான் எனக்கு இவ்வளவு செலவு. நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை சட்னி ஆக்கி போடுவோம் பாரு, சட்னி. ஐயோ, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் துணி எடுக்க போனா எவ்வளவு ரூபாய் செலவாகுதோ என்னதோ. ஐயோ ஐயோ கடவுளே, என் தலை எழுத்தா இருக்கு எல்லாமே. கற்பகம் போமா? தங்கராணி, நீங்க எல்லாருமே கிளம்புங்க. சின்ன பொண்ணு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறா பாத்தீங்க, நான் வாரேனாக்குன்னு சொன்னேன். அதனால அவங்க கூட நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேரம் அப்படியே கடைக்கு வந்துடுறேன்னா. சரிக்கா, பிள்ளைங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன்னா. சரி ராணி. மைனி, கிளம்புவோமா? கிளம்புவோமான்னு கேட்க கேள்வியை பல லட்சம் ரூபாய் என்ன இழுத்து விட்டுருவா போல இருக்க. டாக்டர் அம்மா மறுபடியும் ஸ்கேன் எடுக்க கூட்டி போயிருக்காங்க. என்ன சொல்றாங்களோ? பாட்டி, சிவகாமி பாட்டி. என்ன சுமதி, துணி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்க? துணி எடுக்க போகணும் பாட்டி. ஹாஸ்பிட்டல் வந்து சின்ன பொண்ணு ஒருக்கா பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நேற்று நேரம் நான் துணி கடைக்கு போயிடுவேன். சுமதி பரவாயில்ல, நான் இருக்கேன்னு சொன்னேன்ல, நீ நேரம் அவங்க கூட துணி எடுக்க போக வேண்டியதானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இன்னும் சின்ன பொண்ணு ஸ்கேன் எடுக்கிறதுல சரி என்ன யாதுன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். வீட்டில இருந்து நேரம் எல்லாரும் துணி கடைக்கு போயிடுவாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்தேன். நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கிருந்து நான் நேராக துணி கடைக்கு வாரேன்னு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுமதி, நான் மறுமொழி பார்த்துக்கிறேன். நீ அவங்க கூட துணி கடைக்கு போ. எனக்கு இருக்கு வீட்டு சிரமம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இதெல்லாம் எனக்கு ஒரு சிரமமா? அப்படின்னா நினைக்கவும் மாட்டேன். ஆமா, டாக்டர் அம்மா வந்தாங்களா? ஆமா சுமதி, டாக்டர் அம்மா வந்துட்டாங்க. சின்ன பொண்ணு ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸ்கேன் எல்லாம் எடுத்தாச்சாம், இன்னும் ரிப்போர்ட் வரணுமா? அப்படியே பாட்டி, அப்ப ரிப்போர்ட் வந்ததும் நம்மள கூப்பிடுவாங்கல்ல? ஆமா சுமதி, நம்மளையும் கூப்பிடுவாங்கன்னு நான் இவ்வளவு நேரம் காத்துட்டே இருக்கேன் பாரு, இன்னும் கூப்பிட்ட பாடு இல்ல. ஒவ்வொரு டைமும் ஸ்கேன் எடுக்க வரும்போது ஒரு பயமாட்டு தான் இருக்கு பாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல பாட்டி, ரிப்போர்ட் எல்லாம் நல்லபடியா தான் வரும். பாட்டி, என்ன நர்ஸ்மா, உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. சரிம்மா, நான் வரேன். வா சுமதி, போவோம். டாக்டர் அம்மா, என் மருமகளும் பேர குழந்தையும் நல்லா இருக்கிறாங்கல்ல? குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர் அம்மா. பாட்டிமா, ஒன்னும் கவலைப்படாதீங்க பாட்டிமா, குழந்தையும் உங்க மருமகளும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அரபிள்ள நல்லா இருக்க மருமகள. ஆமாத்த, டாக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. பாட்டிமா, நீங்க உங்க மருமகளை நல்லா பாத்துருக்கீங்க, அதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. எனக்கு வேற என்னமா வேலை? பாட்டிமா, உங்க மருமகளும் பேர குழந்தை இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. 8 மாசம் முடிஞ்சு 9வது மாசம் ஆரம்பிக்க போகுதுல, இடையில ஏதாவது வலி போல வந்தா உடனே இங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிடுவாங்க என்ன? சரிங்க டாக்டர் அம்மா, எந்த ராத்திரி ஆனாலும் என் மருமகளை நான் உடனே கூட்டி வந்துடுவேன்ல. சரிங்க பாட்டிமா. சின்ன பொண்ணு, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர்மா. ஏக்கா, என்னதோ நீங்க என்ன துணி எடுக்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நல்ல நாளுக்கு 4 மணிக்கு எழுப்பி சாப்பாடு எல்லாம் செய்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா சின்ன பொண்ணே, கடைக்கு தான். என் அண்ணனுக்கு பிள்ளைங்க, என் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாரும் கடைக்கு தான் போயிருக்காங்க. சரி, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தேன். நான் இங்க இருந்தே கடைக்கு போயிரும் பாரு சின்ன பொண்ணே. ஆமா, உங்களுக்கும் துணி எடுக்கணும் இல்ல? ஆமா சுமதி, துணி கடையில நல்ல நெரிசலா இல்ல இருக்கும். ஆமா, மறுபடியும் இப்ப எப்படி கூட்டிட்டு வர? ஏத்த, துணி கடை இங்க பக்கத்துல தான் இருக்கு, இன்னொரு நாள் அலைய வேண்டாம் இல்ல? அப்படியே சொல்லி மருமோளே. ஆமாத்த, நம்மளும் கடைக்கு போய் நம்மளும் துணி என்ன வாங்கணும் நல்ல நாளுக்கு வாங்கிட்டே போயிருவான். சரி மருமோளே. டாக்டர்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்க பாட்டிமா,
மருமலை மட்டும் பார்த்தா போதாது, நீங்களும் உங்க உடம்ப கவனிக்கணும். சரிங்க டாக்டர்மா. மருமலை போவோம். நம்ம நிலைமை இப்படி ஆகணும் கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கவில்லையே. எங்க அக்கா எனக்கு பேங்க் மாதிரி இருந்தா, எப்பெல்லாம் பணம் கேட்டாலோ அவ பேங்க்ல இருந்து எடுத்து தர்றது போல தந்துட்டே இருப்பா. ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டா என்ன எதுக்குன்னு. பள்ளி கொடுத்துட்டுலா இருந்தா அடுப்பாவி அந்த குந்தாணி தங்கராணி, அவனாலதான் எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. அவ மட்டும் இன்னைக்கு அத்தான்கிட்ட நம்மளை பற்றி போட்டு கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு என் நிலைமை அப்படியே கீழே மாறி இருக்கமே. ராஜ யோகத்துல இருந்திருப்பேன். அப்படியே குந்தாணி அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு அக்கா தங்கச்சி பிரிச்சுட்டீங்களாட்டி. இருக்கட்டி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நாளைக்கு. ஆனா ஒண்ணு, எங்க அத்தா இன்னைக்கு எங்க அக்காவை போட்டு அடி வெளுத்து எடுத்துட்டாரு. நல்ல வேலை, ஒரு அடி கூட நம்ம மேல விழல. விழுந்திருந்து அவ்வளவுதான். எப்படியோ அத்தாங்கிட்ட அடியை வாங்காம தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை. நல்ல நாளுக்கு துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி அக்கா கிட்ட ரூபாய ஆட்டி போட்டுட்டோம். ஆனா என்ன, இன்னைக்கு கூட ஒரு 5000 ரூபாய் கூட சேர்த்து கேட்கலான்னு நினைச்சேன். அதான் மிஸ் ஆயிடுச்சு. இனி சாதனை என்ன வாங்கணுமே சாப்பாட்டுக்கு. சிலே அக்கா கிட்ட இருந்து பைசா வாங்கி வாங்கி எல்லாம் வீட்டு பொருள் எல்லாம் வாங்கி போட்டேன். இனி நம்ம கையில இருந்து போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தெரு தெருவா வீடு வீடா போய் பிச்சை எடு. என்னது பிச்சை எடுக்கணுமா? அதுவும் நானா? யாரு சொன்னது? என்ன பார்த்து யாரு சொன்னது? அதான் கேட்டுட்டு இருக்கேன்ல, என்ன பார்த்து பிச்சை எடுன்னு யாரு சொன்னது? ஆள காணலையே, சத்தம் மட்டும் கேட்டுச்சு. யாரா இருக்கும்? யாரையுமே காணலையே. ஒருவேளை நம்ம மனசாட்சியா இருக்குமோ? எத்த என் சம்பந்தி மல்லிகை நல்லா இருக்குன்னு தான் நான் இவ்வளவு தூரம் விஷயம் எல்லாம் சொல்லிட்டு வரேன் பாத்துருங்க. சரி மருமோளா, நீ தான் இப்ப பொறுப்பான மருமோளா மாறிட்டு இருக்கேல்ல, அதனாலதான் நீ மல்லிகாவை பத்தி பொறுப்பா சொல்லிட்டே வார. எத்த பாயிண்ட கரெக்டா புடிச்சிட்டீங்க மருமோள. நானும் ஒன்னதான் புடிச்சிட்டே இருக்கேன். கவனமா முன்ன பார்த்து வண்டியை ஓட்டு தாயே. என்னத்த உயிருக்கு அவ்வளோ பயம் இருக்கா? தானே செய்ய மருமோள, வர்றது உன் கூட இல்ல. எவட்டி சொன்னது என்ன பார்த்து பிச்சைடுன்னு? என்ன இந்த பொம்பளை பின்னாடி நடந்து வரா? ஏ பொம்பளை, எவா சொன்னாலும் நான் இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்ல. எக்கோ வலிய விடுங்க, ஹான் இல்ல, வலிய விடுங்க. எக்கா வலிய விட்டு போங்க அக்கா. ஐயோ இந்த அக்கா வலிய விட்டு போக மாட்டேங்கறாங்களே. என்னாச்சு மருமல? என்ன நல்லா கட்டியா பிடிச்சிருங்க. ஆஹா, நான் எங்க இருக்கேன்? யாராவது என்ன காப்பாத்துங்க. யாரோ என்ன வண்டியாட்டி கொல்ல பாக்குறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னது காப்பாத்துங்கனா? ஐயோ என் வண்டி போச்சே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்கனா. ஏகா எத்தனை டைம் சவுண்ட் போட்டேன் வலிய விடுங்க வலிய விடுங்கன்னு. பாட்டுக்கு பின்னாடி நடந்து வந்து என் வண்டியை மோதிட்டு பாருங்க என் வண்டி எப்படி கிடக்குன்னு. என் வண்டிக்கு வாய் இல்ல, அதனால அது எதுவும் சொல்லல. மாடி இது உனக்கு நியாயமா இருக்கா? நான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டு கிடக்கேன், நீ உன் வண்டியை பார்த்துட்டு இருக்க. ஆமா, நீங்க தானே என் வண்டி மேல வந்து இடிச்சிங்க. படுப்பாவி, இப்படி என் மேல பழைய தூக்கி போடுவியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் நல்லா தான் இருப்பேன், நீங்க ஒண்ணா எனக்கு சொல்ல வேண்டாம். எவ்வளவு திமிரு இருந்தா வண்டி வச்சு இடிச்சு என் குறுக்க உடைச்சிருப்பேன். நீ தான் எனக்கு இதுக்கெல்லாம் நஷ்டஈடு தரணும். என்னது நஷ்டஈடா? தந்துட்டா போச்சு. வீட்டுல நல்ல நாளுக்கு சாப்பாட்டுக்கு மட்டன் எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு யார்கிட்ட போய் பைசா கேட்கலான்னு பார்த்தேன். நல்ல வேலை, இப்ப இந்த அபராத தொகையை வாங்கி நமக்கு மட்டன் எடுக்கலாம். எமாடி அபராத தொகைய 500 ரூபாய் கட்டா தாரியா இல்லனா 100 ரூபாய் கட்டா தாரியா? மொத்தமா தாரேன். அப்படியேமா, அதுதான் உன் சௌரியம்னா பரவாயில்ல, நீ மொத்தமாவே தா. ஆனா நான் சில்லறையாட்டு மாத்திக்கிறேன். என் கண்ணத்தையே அடிச்சு போட்டுட்டேல்ல. அடி ஆத்தாடி, என்ன அடிச்சு கொல்றாள. பார்ட்டி வாயை திறந்த வாயை உடைச்சு போட்டுரும் பாத்திக்க. நீ ஆட்ட வண்டிக்கு குறுக்க வந்துட்டு என்ன வேணும் உனக்கு? அபராத தொகையா? அபராத தொகை வேணுமா? இவளுக்கு என்ன வேணுமா? 500 ரூபாய் கட்டல 100 ரூபாய் கட்டா கொடுக்கணுமா? இல்லட்டா மொத்தமாட்டே கொடுக்கணுமா? நீ என்னடி என்கிட்ட கொடுத்தா வச்சிருக்க? யாராவது கேட்க மாட்டாங்களா? இப்படி என்ன நடு ரோட்ல போட்டு அடிக்கல. இல்ல எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. ஆமாடி, பண்றது புள்ள அநியாயம். இதுல உனக்கு நியாயம் சொல்லணுமா? எத்தனை பேர்ட்டி இப்படி கிளம்பி இருக்கீங்க? மருமல என் மேல வந்து விழுந்துட்ட பாரு. என்னது இவ உங்க மருமங்களா? எலும்பிடி முதல்ல மேல மலை கணக்குல வந்து விழுந்து கிடக்க. எத நீங்க எந்திரிக்கத்த இவகிட்ட என்ன பேச்சு?
ரோட்ல நான் பாட்டுக்கு போனேன், என்ன மாமியார் மருமகன் சேர்ந்து என்ன அடிச்சு கொல்ல பாக்குறாங்கன்னு நான் போலீஸ்ல போய் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். கம்ப்ளைண்ட் தானே டி, நீ யாருக்கிட்ட போய் கொடு. திமிரு பிடிச்ச வண்டிக்கு மேல விழுந்துட்டு எங்களையும் கீழே தள்ளி போட்டுட்டு பேச்ச பாறான். போய் இவ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாளாம். போறங்க வாரங்க வண்டியில வேணனே விழுந்து எடுத்துட்டு ரூபா புடுங்க பாக்குறியா டி? இங்க பாரு, உன் பாச்சாலாம் என்கிட்ட பலிக்காது. வண்டிக்கு முன்னாடி வந்து விழுந்துட்டு எங்க அத்தையை கீழே விழ வச்சிருக்க. உங்களுக்கு இப்போ உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிடல் போகணும். கழுத்துல போட்டிருக்கீங்கடி ஒரு வைரம், அத கழுத்தை தாட்டி. ஆஹா, கழுத்துல உள்ள மாலையா? நாமளே நம்ம அக்கா கிட்ட இருந்து அத்தையெல்லாம் ஆட்டைய போட்டு வாங்குனது, இப்ப நம்ம கிட்ட இருந்து இவங்க ஆட்டைய போடலான்னு பாக்குறாங்களோ? எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு சாமி. ஏடி எங்கடி ஓடியா? நில்லடி. பாத்தீங்களா, களத்துல கிடைக்க செயினை கலத்திட்டான்னு சொன்னதுக்கு ஒரே ஓட்டமா பிடிக்க. ஆமா மருமோளே, எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு பாத்தியா அவளுக்கு? நம்ம கிட்ட இருந்து பணத்தை புடுங்கலான்னு பார்த்தா, நீ அவகிட்ட களத்துல கிடைக்க செயினை கேட்ட பாத்தியா? அதான் ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டா. கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாளா இல்ல போலீஸ் கிட்ட? கொழுப்பு எடுத்தவா இந்த பொம்பளை நான் எங்கேயோ பார்த்த போல இருக்க. நீ வா மருமோளே, நம்ம கடைக்கு போவோம். நானே என் மாமியா பீரோல இருந்து 50,000 ஆட்டை போட்டுட்டு வந்திருக்கேன். இதுல அவ எங்கிட்ட இருந்து ஆட்டை போடலான்னு பாக்குறா. யாருகிட்ட? நடக்கவே நடக்காது இந்த மேனக கிட்ட. நல்லது 4 பேருக்கு பண்ணாலும் நம்மள யாரு மதிக்கா? காலம் கலிகாலமா ஆகி போச்சு. என்னத்த செய்ய? அவ மட்டும் என் கையில மாட்டட்டும். என் மாமியார் போகும்போது சில்வர் குடத்தை கொண்டு போனாங்க, இப்ப இந்த குடத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அத்த? போகும்போது சில்வர் குடம் என்ன கொண்டு போனீங்க? இந்த குடம் நம்ம வீட்டுல உள்ளது இல்லையே. சில்வர் குடம் எவ்வளவு ரூபாய் தெரியுமா? நீங்க இந்த குடத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமாட்டி, இது நம்ம வீட்டுல உள்ளது இல்லதான். எத்த அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என்னடி சொல்ற? ஆமா, அன்னைக்கு பூவாத்தா பாட்டி வீட்ல இருந்து நான் 2 குடத்தை எடுத்துட்டு வந்தேன். பைப்பு கிட்ட இருந்தா எடுத்துட்டு வந்தேன். அன்னைக்கு நான் கலவாண்டிட்டு வந்த போல என்ன மாட்டி விட்டீங்கல்ல. இப்ப நீங்க என்னதோ நம்ம வீட்டு குடத்தை எடுத்துட்டு வராம வேற வீட்டு குடத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கலவாண்டிட்டு வந்த போல தானே? ஆய முடிட்டி, யாரட்டி கலவாண்டிட்டு வந்தா? நீங்க தான் கலவாண்டிட்டு வந்திருக்கீங்க. பாருட்டி, நானே படுபயங்கர கோவத்துல இருக்கேன். எனக்கு சில்வர் குடத்தை காணலன்னு ஏதாவது சொல்லி வாங்கி கேட்டுட்டு போகாத. நியாயம் அநியாயம் பத்தி பேச வந்திருக்கா. திமிரு பிடிச்ச அந்த கீதா என் கையில மாட்டுட்டு இன்னைக்கு. கீதாவா? ஆமா, 1 வருஷமா பண்டம் சிட்டு போட்டிருக்கேன். பாக்கிட்ட பணத்தை எண்ணி எண்ணி கொடுத்திருக்கேன். பெரிய குத்து பாணி, 2 அண்டா, 1 கிலோ அரிசி, என்ன எல்லாமோ தருவேன்னு சொல்லி இருந்தா. இன்னைக்கு போய் கேட்டா சில்வர் குத்து பாணியும் சில்வர் குடமும் தருவேன்ல சொல்லிட்டு இருக்கா. ஆஹா, என் மாமியார் பண்டு சிட்டு போட்டிருக்கான்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே. பலகார சிட்டு போட்டிருக்கேன்னு நான் உங்ககிட்ட எதுக்கிட்ட சொல்லணும்?